ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிட்டன்ஸுக்கு ஒரு அழகான கிட்டன் பெட் வந்து நான் என்னோடய பழைய பேண்ட் வச்சு ரெடி பண்ணிட்டேன். கிட்டன்ஸுமே அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் ஜாலியாக உட்காந்து வாய் பார்த்துட்ருக்காங்க. இந்த கிட்டன்ஸை வந்து மேக்ஸிமம் என் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்க 2 பேருக்கும் அது ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குது. ஜாலியாக அது கூட விளையாடுறது, அதுக்கு பால் வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்களே பார்த்துட்ருக்காங்க. என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கிட்டனோட முடியெல்லாம் ஆகாது அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கிட்டன்ஸ் வந்ததுலேருந்து 2 நாள் அவளும் தும்மிக்கிட்டே இருக்கா. ஒரே ஜலதோஷம் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இதனால தானா இல்லை நார்மலாக அவளுக்கு இந்த மாதிரி வருமே அந்த இதுவாக எதுவுமே தெரியலைங்க. இருந்தாலும் இந்த சின்ன குட்டிகளையும் நம்ம ஒத்தைக்கு விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. தூக்கி வெளியே போடு அந்த மாதிரி பேசுகிறாங்க ஒரு சில பேர். அப்படி பண்ணதுக்கும் எனக்கு மனசு வரல. பாவம் அந்த சின்ன குட்டிங்க எல்லாம் அதை எங்கே போய் இது பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போதைக்கு வந்து மாடியிலையும் குழந்தைங்க ஸ்கூல் போகிறவால நான் கீழே வச்சு பார்த்துக்கிறேன். மற்ற டைம்ஸ் மாடியிலையும் கீழேயுமா மாறி வந்து கிட்டன்ஸை வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் ஓடுது. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.